தேன்மொழி, தேன்மொழி, உங்க அண்ணி இங்கம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா? டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை கொண்டு போய் உள்ள வை. சார், யாருப்பா? சார், நான் வெஸ்டர்ன் டால்ஸ் வரேன். நியூயார்க்கு டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. நியூயார்க்குக்கா? ஆமா சார், நாளைக்கு ரெடியா நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டாங்க. நாங்க யாரும் நியூயார்க்கு டிக்கெட் கேட்கலையே. ரேகாங்கிறது யார் சார்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. சீதாங்கிறது உங்க ஒய்ஃப் தானே? ஆமா. அவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப கூட்டம். என்னங்க, நாளைக்கு நாம பிரிய போறோமேங்கிற கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்சா? என்னங்க, நான் பிறந்த வீட்டுக்கு போறேன். அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாண புடவை. உங்களை கூட அதே கல்யாண ட்ரெஸ்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க. கட்டிட்டு வரீங்களா? நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறேன்.
தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. காலை எடுத்து வைத்து வந்த வேளைதான் என் வீடு வாசல் நிழல் கொடுக்கும் தென்னஞ்சோலைதான். ஓர் நிமிஷம் கூட நீயும் நானும் பிரிந்ததில்லையே, நாம் பிரிவு என்னும் சொல்லை கூட அறிந்ததில்லையே. நேற்றல்ல இன்றல்ல நெடுங்காலம் விலகாத சொந்தம், மூச்சென்ன பேச்சென்ன நீன்றி எனக்கேது பந்தம். இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. போட்டு பூட்டி வைத்த சேதி என்னவோ, அதை மௌனமாக மறைத்து வைத்த நீதி என்னவோ. நீ நிலவு போல தேய்ந்து போக நெஞ்சம் தாங்குமா, உன் நிலவு என்று தெரிந்த பின்பும் கண்கள் தூங்குமா. நான் கொண்ட பூச்செண்டை நோய் கொண்டு போகாமல் காப்பே, என் ஜீவன் நான் தந்து உன் ஜீவன் நலம் வாழ பார்த்தேன். இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா, இன்னும் சொல்லவா, சொன்னால் துன்பம் அல்லவா. இன்னும் சொல்லவா. என்ன மன்னிச்சிருங்க சீதா, நான் என்ன பாவம் பண்ணேன்? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. ரேகாவோட உனக்கு நெருக்கம் இல்லாம போயிட்டானா, இல்ல அவளை விட நான் அன்பில்லாம ஆயிட்டானா? சொல்லு சீதா, எதுக்காக என்கிட்ட மறைச்ச? உன் மனசு ஊமையா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த வேதனை தெரிஞ்சுக்காம நான் உன்ன விளையாட்டு பொம்மையை ஆட்டி வச்சிருக்கேனே, அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இருந்த? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது தெரிஞ்சா உன்னை நான் ஒதுக்கி வச்சிருவேன் பயந்து மறைச்சிட்டியாமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வியாதினால நான் பண்ற வேதனை போதாதா? அத உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை நான் கஷ்டப்படுத்தணுமா? எனக்குன்னு ஒரு மனசு, வாழ்க்கை, சுகம், துக்கம் இதெல்லாம் தனித்தனியா இருக்குன்னு நினைக்கிறியா? இப்படி எத்தனை நாளா என்ன பிரிச்சு வச்சிருக்க? இல்லைங்க, இந்த சமுதாயத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற புத்துநோயை அழிக்கணும்னு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு என் ஒருத்தையோட புத்துநோய் தடையா இருக்க கூடாதுங்க மறைச்சு. உங்க கடமையில வெற்றி அடைஞ்சு நீங்க வீர பதக்கம் வாங்கணும்தாங்க நான் மறைச்சிட்டேன். பைத்தியக்காரி,
நீ என்னோட இருக்கிற தெம்பளதான் நானே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை வாரி கொடுத்துட்டு என்ன மெடல் வாங்கி குத்திக்க சொல்றியா? போடி அம்மாடி, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருமா? விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. சீதா உயிரோட இருக்கத்தான் போறா. நீங்களும் மெடல் வாங்கத்தான் போறீங்க. அதுக்காக தான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன். மறுபடியும் அவளை உங்க சீதாவா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல குத்து விளக்கா எரிய வைக்கிறேன். வேண்டாமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சீதா, நான் உன்னை கூட்டிட்டு போறேமா. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எங்க வேணும்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேமா. கடவுள் உன்னை காப்பாத்தினா நாம 2 பேரும் உயிரோட திரும்பி வருவோம். அப்படி அது ஒருவேளை நடக்கலனா நாம 2 பேரும் நம்மளை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல, யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற. இந்த பர்ஸை யாருங்க வச்சா? நான் தான் வச்சேன். மண்டு அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்டுற சொல்லி வை.